ஏழுமலை யானை எல்லி துதி போக்கி எண்ணிய என்னும் எல்லாம் ஈடேறும். நாளும் புழி மீது சூழும் பாவவினை, நாளும் புழி மீது சூழும் பாவவினை மீள வரும் திருமால் வெங்கடேசனை எவ்விடமும் ஏழுமலை யானை எண்ணி துதி போர்த்தி எண்ணிய என்னும் எல்லாம் ஈடேறும். அஞ்சல் என அபயம் தரும் மாதவன் நம்பும் அடியார்கள் மலையிருள் தீர்க்கும் மாதவன். அஞ்சல் என அபயம் தரும் மாதவன் நம்பும் அடியார்கள் மலையிருள் தீர்க்கும் மாதவன். தஞ்சம் அவன் முத்திரே பாதமே நெஞ்சில், ஏழுமலை யானை எண்ணி துதி போற்றி எண்ணிய என்னும் எல்லாம் ஈடேறும். ஏழுமலை யானை ஆவணி ஜீவனி சின்னத்தமா காலந்த போக ஊட்டி வளர்த்தடி சின்னத்தம்மா ஊர் வளவு தேடி பெரிய முத்தம்மா. சின்னமுத்தம்மா ஆரம்பித்த கோவக்காரே பெரியவர்களே, பெருமைக்குரிய தாய்மார்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, அறிவில் சிறந்த ஆன்றோர்களே, அருமை மகளிர செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் செய்யார் அடுத்த வட சேர்ந்த மங்கலம் ஸ்ரீ சீனிவாசா வந்தவாசி மானாமதுரை வந்தவாசிமான மதுரை பந்தயத்தில் ஓடுது வெள்ள குதிரை குதிரை வந்தவாசிமான மதுரை ஆரணியில் உட்பது கோணி 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 விற்கிற பொண்ணு பேர ராணி ராணி வந்தவாசிமான மதுரை பந்தயத்தில் ஓடுது வெள்ள குதிரை குதிரை வந்தவாசிமான மதுரை ஹோட்டலில் விற்குது பூரி 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 விற்கிற பொண்ணு பேர மேரி மேரி வந்தவாசிமான மதுரை பந்தயத்தில் ஓடுது வெள்ள குதிரை குதிரை வந்தவாசிமான மதுரை வேண்டாம் வேண்டாம் பந்தயத்தில் ஓடுது பார் வெள்ள குதிரை குதிரை வந்தவாசிமான மதுரை பூத்த மல்லி 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 விற்கிற பொண்ணு தர லல்லி லல்லி
வந்தவாசி மதுரை பந்தயத்தில் ஓடுது பரவல்ல குதிரை குதிரை வந்தவாசி மதுரை போடுறாங்க ஊசி ஊசி இந்த ஊசி போடு பெண்ணு பேர ரோசி ரோசி வந்தவாசி மதுரை பந்தயத்தில் ஓடுது பார் வெள்ள குதிரை குதிரை வந்தவாசி மதுரை கதிரவன் வருவை கட்டி தாமரை தடாகத்திற்கு வீட்டிற்கும் தாமரை மொட்டுக்கள் போதிங்கே அலைக்கடல்ல குவிந்திருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் அருமை தாய்மார்களுக்கும் எங்களை அறிவூட்டி வளர்த்த அருமை பெரியவர்களுக்கும் எதிர்காலத்தை ஒரு வாக்குவம் என்ற இள சிங்கங்களுக்கும் எங்களை செய்ய அடுத்த வட சேந்தமங்கலம் ஸ்ரீ சீனிவாசா நாடகவட்டி சார்பில் மீண்டும் முதற்கண் சிறந்தாண்ட வழக்குகள் பல கையில் இருப்பதா தொட்டி அதை காலத்திற்கு ஏற்றால் ஒன்றாக சேர்த்து கட்டி கடையில் விற்பதோ நண்டு கண்ணியருக்கு அணை தருவதோ நெற்றியில போட்டு காத்திர விற்கிறாங்க உயர்த்தரப்பட்டு கடைக்காரர் போறார் தராசுல பட்டு டைலர் இங்க வந்திருப்பதோ செய்யார் அழுத்தவன சேந்தமங்கலம் ஸ்ரீ சீனிவாசா நாடக செட்டு நடிக்கும் ஒவ்வொரு நடிகரும் ஒரு முக வெட்டு நீங்கள் அனைவரும் அமைதி தந்துகிட்டு அன்பை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். காலமோ பொன் போன்றது கடமையோ கண் போன்றது. தமிழினை மூன்றாக பிரித்தார்கள் அறிஞர்கள். இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடக. இந்த நாடகத்தமிழானதோ ஒரு மலர் மாலைக்கு சம்பாக ஒப்பிடலாம். ஒரு மலர் மாலையானதோ எப்படி பல மலர்களை கொண்டு பல வண்ணங்களிலே தொடுத்து ஆண்டவனுடைய அர்ச்சனைக்காகவும் அழகு மங்கையர் கூந்தலை அலங்கரிக்க பயன்படுத்துகிறார்களோ அத்தன்மை போல் எங்களுடைய கலைமாலையானதோ 10 பாட்டு 8 தொகை மலையாபதி குண்டலகேசி ஜீவக சிந்தாமணி திருக்குறள் திருவெண்பா போன்ற அரியபெரிய நூல்களிலிருந்து பல பாக்களை ஒன்றாக இணைத்து உங்கள் முன் கலைமாலையாக சமர்ப்பிக்க நாங்கள் கடைப்பட்டிருக்கிறோம். இது சொற்குற்றம், தார மேல குற்றம், நடை உடைய குற்றம். எக்குற்றம் இருப்பினும் தங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு பொறுத்தாற்றிக் கொள்கிறோ அவ்வாறு எங்களையும் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக பாவித்து ஏற்படும் ஒரு சில பிள்ளைகளை நீக்கி நல்லாது திறம்படி கரைக்குப்பி கேட்டுக் கொள்கிறோம். புத்தக ஒரு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் செய்யார் அடுத்து வட சேந்தமங்கலம் ஸ்ரீ சீனிவாசா நாடக மன்றம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் செய்யார் அடுத்து வட சேந்தமங்கலம் ஸ்ரீ சீனிவாசா நாடக மன்றம். எங்கள் மன்றத்தின் உரிமையாளர் மற்றும் ஆசிரியர் வட சேந்தமங்கலத்தை சேர்ந்த உயிர்த்திருவாளர் எம் குப்புசாமி எங்கள் நாடகமன்ற உரிமையாளர் மற்றும் ஆசிரியர் வட சேந்தமங்கலத்தை சேர்ந்த எம் குப்புசாமி எங்கள் நாடகமன்ற ஒப்பந்ததாரர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்து கீழ் கொடுங்காலூர் கிராமத்தை சேர்ந்த மதிப்புக்குரிய முருகன் அவர்கள்.
திருநாளூரை சேர்ந்த எங்கள் ஒப்பந்தாரர் மதிப்புக்குரிய முருகன் அவர்கள் இவர்கள் குழுவினரால் இன்றிரவே நள்ளிரவாக கொண்டு நல்லதொரு தொண்டினை சிறமேற்கொண்டு இன்று இரவு இம்மேடையில் நடத்தக்கூடிய நாடகம் மாவீரன் வாலிபால் மாவீரன் வாலிபால் மாவீரன் வாலிபோற்றம் என்ற நாடகத்தை வெகு சிறப்பாக நடத்த கடற்பட்டிருக்கிறோம். அனைவரும் அமைதியை கடைபிடிக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறோம். அழகு 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 தமிழ்நாடு அழகு பாட்டு கேட்க வந்திருக்கும் மக்களும் அழகு தமிழ் மக்களும் அழகு 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 தமிழ்நாடு அழகி பாட்டு கேட்க வந்திருக்கும் அந்தர்களும் அழகி அந்தர்களும் அழகி
கட்டுப்படுத்தாது காவியமா கணிந்து கிடப்பது என்னாடு வறுமையின் சின்னத்தை வழிகாட்டி அமிர்தாகிருப்பது காமதேனு எப்போது குறையாமல் இருப்பது சங்கநிதி பார்வையை பறித்துவிடும் பதுமநிதி இவை யாவும் நிறைந்தே ஆடல் பாடல் நிறைந்த அரம்பையர் அவர்களோடு 30 தேவர்களும் 48 ரிஷிகளும் கிருடர் குங்குடர் சித்திய வித்ததர நாவர்கள் பாவலர்கள் புறசூழே இந்த பொன்னுலகத்தை அதிபதி தேவர்களால் தலைவனாக தேவ இந்திரனிடம் பட்டம் பெற்று புகழோடு இந்திராணி சமேதனாக ஆட்சி நடத்தி வருகிறேன். அப்படி இருக்கு எனக்காக பணியாற்றக்கூடிய எனது மாதிரி எதிர்பார்த்திருக்க யாருங்க மாதிரி இந்த மாலை நான் கேட்காமல இருக்க வாங்கி போடாமல் இருக்கலடா ஏண்டா இப்படியெல்லாம் போறது மாலையா நீதான் போடுறானே நாங்க போட்டேன் இது போடுறதா போட்டுக்கிடா மாலையா ஐயோ எங்க போறதுக்கு தந்தடா போடுறா கைச்சா அவனே மேல்றான் அதை விட போடுமாடாரு இப்ப யாராவது போடுவாங்க மாலையா வீரம் காட்டு இருக்குண்ணா பச்சைமா கோயில் வாசிப்பள்ளி நிற்கிறார் என்று சில ஆமுனிக்கே முனி ஆமுனி என்ன பார்த்தா வரா மாலையா ஐயோ எனக்கு மாலையா மனண்டா மஞ்சளா
வேகமா ஓடி வருவேன். நான் இட்டு வேலை தண்டாம செய்து முடிப்பேன். இன்று அவைக்கு வர கால தாமதம் என்ன? நான் என்ன கேட்டா என்னடா சொல்றது நீ? எனக்கு ஏற்கனவே ஓட்டு வலிய வயிற்று வலிடா, கொண்டாடி வயிற்று வலிடா. அதான் சிக்வாய் பையனாச்சு, அவங்க பயம் கொடுக்குறீங்க. சொல்றா. என்னடா இப்போ அவன் என்னதான் சொல்லிக்கிறான்டா? அது இல்லைங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதிசயமான வேலை ஆகி போயிருக்கு. ஒரு புதுமையா உலகத்தில் இல்லாத சமாச்சாரத்தை சொல்றான். சரி, உனக்கு கல்யாணம் ஆகி போச்சு. கல்யாணம் பண்ணி குழந்தையா கிடையாது. என்னடா சமாச்சாரம்? நானே இடிக்காத கோயில் கிடையாது. கோயில இட்டு தள்ளி விடு. துர்கால கொலை கிடையாது. நானும் எப்படியே பராத்திக்கினேன். நானும் பெறாத்திக்கினேன். அதான் கடவுளே 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 ஒன்ன மாதிரியா ஒரு குழந்தை பிறந்துட்டேன். மூக்கு மட்டுமே லட்சணமா ஒரு குழந்தை பிறந்தா ஓய்மலையான் கோயிலுக்கு வர தாலி அறக்கா ஏழுமலையான் கோயிலுக்கு வரேன். அதே என் புள்ளிய நடக்க வச்சு இட்டு வந்து இவ்வளவு தருமாடா? உண்டியில ஒரு 3 சுத்தி இல்லடா, சுத்தி 3 சுத்தி என் புள்ள கைய தாராளமா விட்டு வாரிக்கிறது. இந்த பிரார்த்தனை எங்கடா இருக்கும்? தெய்வத்துக்கு போறான் ஏழுமலை கோயிலுக்கு. எல்லாருமே உண்டியில போட்டு தான் வரான். ஏன்னா ஒரு ஆள் எடுத்துட்டு தான் வரட்டுமே. மாரத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறான், தப்பு இல்ல. ஒரு மாற்றமா இருக்குதா இவன் பிரார்த்தனை? உண்டியில போட்டு வந்தா அப்புறம் யாரு எடுக்கிறதா? கடவுளா பார்த்து எடுத்து கடவுளா சாப்பிடறது கிடையாதா? மக்களுக்கு மீண்டும் மக்களுக்காக சேவை. அதால எல்லாரும் கொடுக்குறாரு. ஆமாண்டா, 2 பேர் இருக்காங்க. நேத்தோட வந்து சேரணும். வந்து நான் பண்ணிட்டேன். செல்ல பார்த்தா என் பொண்டாட்டி 10 மாசம் கருப்பு கொண்டு இருக்கிறேன். கர்ப்பிணியா இருக்கா? கர்ப்பிணியா இருக்கிறேன். என்ன வந்து கேட்டா யாராருக்கோ மாறியாத்தா கொரோனா வந்து உனக்கு வந்து வாரி மாட்டாடி கருப்பணி கொரோனா பார்த்து இவனை பார்த்து பயந்து பொண்டாட்டி 10 மாசத்துல வந்து என்ன கேட்டா கேட்டா குழந்தை பத்திட்டான்னு கேட்டா. கேட்டுக்கிறா நானா பண்ண லோனுக்கு எழுதி போட்டு லோன் வரல, செலவு வேற காசு கட்டாது. ஒரு 3 மாசம் எக்ஸ்ட்ரா தூக்கி போட்டு தள்ளி போட்டு 3 மாசம் கவர்மெண்ட் சிஸ்டம். கவர்மெண்ட் லோன் அப்ளை ஆகிதான் வர வரைக்கும் ஒரு 3 மாசம் தள்ளி போடு. 3 மாசம் தள்ளி போட்டாரு. உடனே என் பேசி கேட்டீங்கன்னு என் பொண்டாட்டிய கணவனே கிண் கண்டு அவன் என்ன பண்ண ஒரு 3 மாசம் தூக்கி போட்டுக்கினான், தள்ளி போட்டுக்கினாங்க. அந்த 13 மாசம் ஆச்சுங்க. ஆச்சு. ஐயோ நான் தெரியல, உருள்றா பெறல்றா, எனக்கு ஓட்டு வலி தாங்கலையே சொல்லிட்டு அவ குழந்தை பெற்றுக்கு போறா போல. எனக்கு முன்ன பண்ண தெரிஞ்சா பரவாயில்ல. அந்த சமாச்சாரம் நீ பார்த்தது கிடையாது. பொண்டாடி முன்ன பண்ண பேசலையா? புதுமையா இருக்குல்ல, பயம் தாங்கல எனக்கு. ஓடி போய் ஊட்டு கூறியமா வாங்கம்மா கை கொடுங்கம்மா, சரியில்லை என் மனைவி என்ன உருடுறா பெறல்றா என்ன கத்தரா என்னன்னு தெரியல, கொஞ்சம் வந்து பாருமா பக்காக்க ஓடுறேன். கூப்பிட்டா என்ன சொல்றாங்க, நீ பொல்லாதமா, நீ போது போனா குடிச்சிட்டு வந்து உன் பொண்டாடிக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என் வீட்டு ஏறி சண்டைக்கு ஒரு தப்பு கிடையாது. ஏன்னா உன் புத்தி உன் தெரிஞ்ச ஆளுங்க எல்லாம் தெரிஞ்சு வைக்கிறாங்க பையனு. அதனால யாரும் 1000 இருந்தாலும் வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க. ஆணி அடிச்சது மாத்து இல்ல நம்மள அறுத்து போட்டுருவாங்க. என்ன இப்படி இத்து மாற்ற இப்படி இத்து மாற்ற என்ன ஆணி அடிச்சு மாற்றா அப்புறம் உடனே பண்ணிட்டேன். ஊர்ல கூப்பிட்டு ஒருத்தம் கூட வர மாட்டேன். யாரும் வரல. ஆம்பளை சிங்கம். ஆமா இல்ல நீ நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தை அவங்க சேர்ந்து பாருங்க. நம்ம குழந்தை சொல்ற பேச்சு ஆமா நீ தானே கஷ்டப்படுற. ஓடி போய் பார்த்தேன் வண்டி மாடு ஓடுமே. அது என்ன பண்ண வண்டிக்கு ஓடணும். இங்க இருந்து ஓடி போய் என்ன பண்ண வண்டியை பார்த்தா ஏறு மாடு பார்த்தா ஏறு. தமிழ் தாய்த்தால கை தண்ணி செத்து தாண்ட வாடுறாடா. ஆடி ஏறு ஓட்டு போய்க்குது, வண்டி ஏறு ஓட்டு போய்க்குது. அவன் சொல்லுடா மாட்டை காணும். வண்டி மாட்டை நவுத்தடி பிடிச்சி இழுத்து வந்துட்டேன். நான் பிடிக்க மாட்டேன் பொழுது
வயிற்று வலி கோயம்பேட்டில் பிடிக்க மாட்டேன். என்ன பண்றது கிட்ட எங்க கிடையாது வந்த வாசி தான் ஆஸ்பத்திரி பெரிய இவ்வளவு தூரம் போகணும் மாட்டா ஆஸ்பத்திரி கிட்டதான் 5 கிலோமீட்டர் தான் என்ன பண்ண என் பொண்டாட்டி அடி அடியே நீ ஒரு நவுத்தடி புடிச்சுக்க நான் ஒரு நவுத்தடி புடிச்சுக்கிறேன் வீட்டுக்குனே ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் வாடியா கேட்டீங்களா? தப்பு கிடையாது உழுவாம பாவாட்டமா பெருசு வேலை பிடிக்கிறாங்களா? மாடு ஏர் ரோடு பிடிச்சி வண்டி பிடிச்சிங்கன்னா ஆள் ஒரு பக்கம் இது மாதிரி எந்த ஊருடா அடுக்குது? எங்க ஆளுக்கு இருந்து சமாச்சாரம் நான் ஒரு அவசர கேஸ்னா வண்டி இல்லாட்டா லப்புக்குன்னு சேர்ப்பான் ஆஸ்பத்திரியில வண்டி கட்டிட்டு போய் தான் அவசர கேஸ் இருக்குதுடா டேய். ஏய். இருக்குதுடா. நீ எப்ப பார்த்த டேய் அறிவுக்குதாடா நிறைய சாப்பிடுறத பண்ணிக்கிறேன் ஓகே நான் நீ சாப்பிடுற அது மட்டும் அடிக்க மாட்டேன் எப்ப டேய், பார்த்தாலும் எது பண்றே இல்ல அது பண்றா. அப்ப என்ன பண்றது விட்டா அப்ப நான் பண்ண மாட்டி மாட்டி குடிச்சு இழுத்துன்னு போனேன் என் பொண்டாட்டி ஐயோ என் மாட்டி போட்டு நவுத்தடி குடிச்சுன்னு முடியல நானும் ஆமல்டா நானும் ஒரு நவுத்தடி குடிச்சுக்கிட்டு சாப்பாட்டுமே குடிச்சுன்னு போனேன் புடிச்சிட்டா எப்ப போவேண்டிட்டா குடிச்சுக்கின்னு கிட்டின்னு போய் ஆஸ்பத்திரி கிட்ட போய் படுத்துக்கிட்டீங்க ஆயிட்டு புடிச்சா பாரு. வண்டியில ஏறி படுத்துக்கோ வாசல் நேரம் நிறுத்திட்ட வண்டியா வாசல் மேல ஏறி பத்துக்கினா உடனே டாக்டர் கூப்பிட்ட 3 நர்ஸு போனாமா வந்தாங்க நச்சு போனாமா நம்ம வரலையா? நச்சியம்மா நர்ஸிங் வந்தாங்க என்ன பண்றதுல என்ன ஒண்ணு நீங்க பண்ணாதீங்கம்மா பண்ணாதீங்க என் பொண்டாட்டியுமே அவசரப்படுறா அவளை உள்ள தூக்கி போயிட்டாங்க உன்னதான் தூய்மை பண்ணிருக்கணும். அவளை ஊம்பல எடுத்து போட்டாங்க டேய் ரூம்ல எடுத்து விட்டு போடா அதை எடுத்து போய் செக்கப் நடக்குது டேய் செக்கப்டா கம்டாடிப்பியா? ஏதோ ஒண்ணு கூட ஒண்ணு குழந்தை பொண்ணு அம்மா குடுத்து வச்சுவங்க நானு குழந்தை நான் போய் சக்க செல்வத்து போந்துட்டு இடுப்புக்கு மேல சக்க செல்வனுக்குது இடுப்பு கீழே கண்ணன் கரியனுக்கு ஒரு மாற்றமா இருக்கடா உங்களோட அதான் என் பொண்டாட்டி போய் கேட்டேன் என்னடியா இடுப்பு மேல சக்க செல்வனுக்குது இடுப்பு கீழே கண்ணன் கரியல் கேட்டேன் இது கருத்து என்ன கேட்டவனே எங்க டிஸ்கோ குழந்தை என்ன கோயிலா உலகம் டிஜிட்டல் உலகமான கோயில் டிஸ்கோ கோயிலியா 13 வருஷம் வந்து பாத்துக்கிறாங்க மாசம் டேய் சிரிக்காதா சிரிக்காதா 13 மாசம் போட்டு போய் கொண்டு குழந்தை பொண்ணு நம்மளுக்கு தேவை குழந்தை நம்ம எப்படி பொண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா வளர்ந்து தலைமையிலே வலிப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா மறைச்சு அப்படியே பெரிய பொண்ணு ஆயிடுச்சு படி வச்சா அதான் குழந்தை பிள்ளை குஷ்டு படிச்சுக்குது கேட்காதே இருந்திருக்காங்க. படிச்சுது ஊரகரும் சொல்றாங்க சத்தியமா உங்களுக்கு போனது கிடையாது அந்த குழந்தை எவ்வளவு போகுது பேசிக்கிறாங்க ஒரு அழகா இருக்குது என்ன ஒரு பனி குழந்தை தலையை புரிஞ்சுக்கிட்டான் போகுது அது குழந்தை பள்ளிக்கூடம் போட்டுன்னு தெரியல வார்த்தைன்னு தெரியல எங்கேயுமே சுத்த மாட்டுதா எப்படிங்க அடக்கமா இது வளர்ப்பு தன்மை தானே இது என்னது என் பொண்ணு தவறா கண்டு பண்ணிருந்தேன்னா தூக்கி போட்டு நக்கிடுவேன் அதாவது எனக்கு பயந்து குழந்தை ஆயினப்பு அப்படியே மூத்திரம் மேய்ஞ்சுன்னா பாரு ஆமா ஆமா அந்த அளவுக்கு பயம் பயபக்தியோடு வளர்த்துருக்கேன் ஐயோ நான் அடியில புண்ணா மானாங்கினி என்னங்க நீ மனோவிட அடிச்சு தள்ளிடுவேன் பின்னி பெனாட்டு போடுவேன் தாயப்பா அதுக்கு பயந்துக்கினே அது கொஞ்சம் இதா இருக்கும் உடனே பஞ்சு குழந்தை அது படிச்சுக்கிட்டு தப்பு கிடையாது பெரிய பொண்ணு ஆயிடுச்சு மாப்பிள்ளை வராங்க என் பொண்ணை பாக்குறாங்க வானான்ட்டு போயிடுறாங்க என்னடா சமாச்சாரம் டேய் ஏதா மூக்கு மூடுமா லட்சணமா இருக்கு இந்த நல்ல நேரத்துல போட்டு ஒருவேளை பொண்ணுக்கு கண்ணு என்ன ஜார்க்கண்ணா மினுக்கா பூசி போல இல்ல ஒருவேளை மூக்கு என்ன சொட்ட மூக்கு கேட்டு போல இருக்கான் இல்ல பெண்ணு என்ன ஜேசி மாரி இருக்கும் ஒண்ணு மாதிரியா பல்லு முத்து போல இருக்குண்டா வாய் என்ன கோண வாயா வாய் செவ்வாய் என்னதானா போறா அந்த காது கேக்குறியா காது என்ன செவுடா அத பாய் காதுக்குதே கேப் போன்ற காது என்னதான் போறா இந்த கைக்குதே கரண கிழங்கு மாதிரி இல்ல ஒருவேளை கால் வச்சுக்குதா இவ காலு வாழை தண்டு போல என்னதானா போற உமா தாலி அறக்கா சத்தியமா எந்த குறையும் ஊர் உலகத்துல என்னென்னமோ நடக்குது ஏதோ நடக்குது மூடி மாச்சு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஆனா உன்னால முடியலையே என் பொண்ணு அப்படி கிடையாதுங்க நீ சத்தியமா சொல்றேன் நீ ஏன்டா அப்புறம் என்ன பண்ண குழந்தையா வராங்க பாக்குறாங்க ஒரு சின்ன குழந்தை அங்கதான் நீக்குது சின்ன குறை என்ன சமாச்சாரம் ஏன்னா ஒண்ணும் கிடையாது பெருசா கூட கிடையாது ஒண்ணும் இல்ல சும்மா ஒரு 3 மாசம் மூடாது குறை கிடையாது தமிழ்நாட்டி சொல்ல முடியாத குறை தாண்டா
மாசம் 3000 பொம்மையாட்டி கட்ட கண்டக்டரா கட்டி போவான். அங்கதான் மிஸ்ஸிங் அத மூடி மறைச்சு கல்யாணம் பண்ண வேண்டியதான்டா. ஆனா நீ உண்மை சொல்லி வாழணும்னு வாழற. யானை மிஸ்ஸிங் இதுங்க. ஏன்டா? பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது, பச்சை பொண்ணு. ஆ, ஆ, ஆ. விஷயம் தெரியும் அந்த பொண்ணுக்கு. என்ன விஷயம்? எங்க வீட்டுக்கு எழுத்து கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகுது, அவனுக்கு குழந்தை கிடையாது. சரி. 10 வருஷமா பொண்டாட்டி வாழ்ந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டான். ஆ, ஆ, ஆ. என் பொண்ணு பார்த்தது 10 வருஷமா கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டானே. அநியாயமா? நாளைக்கு நம்மள கல்யாணம் பண்ணிமா நம்மளும் டைவர்ஸ் பண்ணுவோம். குழந்தை டைவர்ஸ் தான் பண்ணுவான். இல்ல நான் நம்ம முன்கூட்டி வாங்கி வச்சுக்கணும். வெச்சிருந்தா அவன் தாலி கட்டணும்னு லவ்குன்னு பத்து கப்புன்னு கையில கொடுத்தான். ஆஹா, உன்னை பாராட்டுறோம். 10 வருஷம் வேலையை எடுத்து வாங்கி நான் லட்சணமான கொடுக்கும். போடாதே. டேய், உனக்கு என்னடா கால தாமதம்? இனி தாமதம் இல்லை கூடாது. எனக்காக என்னிடத்தில் சேவத்தை காத்திருக்க வேண்டும். நம்ம நாட்டின் நலனை பற்றி தாமதம் அப்படியே கத்திரிக்காய் நட்டி நல்ல குறைபாடு இருக்கிறதா? தேவலோகத்தை குறை என்பது முறையிட்டு பார்த்தால் காண முடியவில்லை ஐயா. சித்து வித்தியாசம் அனைவருமே தங்கள் நாமே கல்யாணம் உரைக்கிறார்கள். தெய்வத்திற்கு உபதி வாழ்க, தெய்வத்திற்கு உபதி வாழ்க. அத்தனை பேர் நம்மை போற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். குறை என்பது கிடையாது. நாளை எங்கள் அஞ்சாறு தவறாத கண்ணியருக்கு காலத்தால் ஒரு மழையும் நீதிநெறி தவறாத மன்னருக்கு நேரத்தால் ஒரு மழையாக ஆகம குமாரி மீது செப்பனமே காட்சி கடையில வாங்குறாங்க, வாங்கிட்டு வந்து தண்ணி ஊத்துறாங்க. இல்லையா ராமவாசி கவுந்தடிச்சு படுத்துக்கிறாங்க. நான் எந்த தண்ணி கேட்கிறேன்? எந்த தண்ணி தெளிக்கிறேன்? மாமா மாதம் மும்மாறு உள்ள மக்களிடம் பயிர்கள் அனைத்து நெய்மணியாக குடித்து பசிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எந்த விதமான குறைபாடும் கிடையாது. ஆனால் மக்களிடத்தில் குறை என்பது கிடையாது. நான் நான் முன்னேற வேண்டும். எனது பெயர் புரந்தரன். 100 அத்துணையாக புரிந்து இந்த தேவ பொறுப்பு அடைந்திருக்கிறேன். 33 கோடி தேவர்கள் 44 சிக்கிய விட்டதரன் பாவர்கள் சூழ இந்த பொன்னுலகத்தை ஆட்சி அடைந்து வருகிறேன். பரமன் இருக்கிறானே சிவபெருமான் எனக்கென்று ஊரட்சி நீனகி துருவம் செல்லக்கூடிய நாட்டியா மாதிரி எனக்கு ஒப்படைத்திருக்காங்க. கண்களியர வேண்டும், தேவர் அனைவரும் கண்டு மகிழ இப்படி பொறுப்பு ஒப்படைத்திருக்காங்க. காமதேனை கற்பது விருட்சம் 5வது சங்கநீதி படுவு நீதி இப்ப அனைத்து எனக்கு எடுத்து கொடுத்து இந்த தேவ பொறுப்பு ஒப்படைத்து பொறுப்பாக ஆட்சி நடத்தி வருகிறேன். ஆனால் குறைத்து பார்த்தாலும் ஆட்சியில் குறை என்பது கிடையாது. ஆனா ஆட்சி நடத்தக்கூடிய என் மனத்தில் பெருத்த குறை ஒன்று கூறிக்கொண்டிருக்கிறது. ஆட்சியில் குறை என்பது கிடையாது. ஆனால் தங்கள் மனதிலே பெருத்த குறையா? ஆமா, குறையாக வந்து கொள்ளலாமோ? நான் விரும்புகிறேன் கேள். இந்த பூமாதேவி இருக்கிற நம்ம தாங்கக்கூடிய பூமி உள்ள பூமாதேவி, நம்ம எல்லாம் தாங்கக்கூடிய பூமாதேவி, இந்த உலகையே தாங்கக்கூடிய பூமாதேவி என்னிடத்தில் ஓடி வந்து முறையிட்டார். தேவர்களால் தலைவர் தேவேந்திரா, மகா முனிவருடைய குறைத்திருக்கிறாய், மன்னருடைய குறைத்திருக்கிறாய். ஆனால் இந்த என் பெண்ணுடைய குறையை தீர்க்க வேண்டும் என்று இடத்தில் வினவினார். அப்படியா தாயே? இந்த உலக மக்களுடைய குறை நான் தீர்க்க சமைத்து உங்களுடைய குறை தீர்க்காமலா போய்விடுவேன். மனதிற்கு குறை ஏற்று விளம்பு என்று சொன்னேன். என்ன சொல்ல தெரியுமா? நாளுக்கு நாள் இந்த பாரம் இருக்கிறது. இந்த பூமி பாரம் எனக்கு குறைய வேண்டும். இதற்கு ஏதாவது உபாயம் இருந்தால் சொல்லுங்கள் என்று இடத்தில் விளம்பிட்டு சென்று விட்டார். பூமியுடைய பாரம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. பூமி பாரம் தாங்க முடியவில்லை. இதை குறைப்பதற்கு ஏதாவது வழி பார்க்க
வேண்டும் என்று கேட்டார்கள். ஆமா. நீங்களும் என்ன உரைத்தீர்கள்? தாயே, இதற்குண்டான வழி உடனே வகிக்கிறேன், நீ போய்வாங்கன்னு சொல்லிட்டேன். ஓ, குறை நான் தீர்க்கிறேன் என்று நீங்கள் சத்தியம் செய்து போய் அனுப்பி வைத்து விட்டீர்கள். ஆமா, சென்று விட்டால் அன்று முதல் இன்று வரை சிந்தனைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். சிந்தனை கெட்டியவாறு இந்த பூமி பாரு தீர்ப்பதற்கு ஏதாவது வழி கிடைக்கிறதா, ஏதாவது வழி இருக்கிறா என்று இதுவரைக்கும் சிந்தனை செய்து கொண்டிருக்கேன். பூமாதேவி செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தினந்தோறும் வேதனோடு இருக்கிறேன். ஆனால் இதுவரை அதுக்கு விடை கிடைக்கவில்லை. விடை என்பதே கிடையாது. சரி, இதற்கு யாரும் உபாயம் சொல்வார்கள், என்ன வழி கிடைக்கும் என்று. காய் விக்கிறோம், பழம் விக்கிறோம், எல்லாம் விக்கிறோம், சாராயம் விக்கிறேன். நாராயணம் சாராயம் உனக்கு அப்படிதான் கேட்க. வருவது யார் என்று சந்திக்கலாம், நமக்கு ஏதோ வழி கிடைக்கும் பார்க்கலாம். நானே காலையில் இருந்து சமசமாசனங்களை முடித்துக் கொண்டு வீணையை கையில் ஏந்தி உலகம் சென்று முத்திகளை கண்டு ஆனால் கழகத்துக்கு வழி கிடைக்கவில்லையே. நான் ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் என் தலையானது 1000 சுப்பாக வெளியிட்டு என்று சாப்பிட்டு என்ன செய்வது ஒன்றுமே புரியவில்லையே. சரி, அறிந்து பார்க்கிறேன். அங்கு சென்றால் நிச்சயமாக கழகத்துக்கு வழி
புகழ் பாடுங்களே. அது மட்டும் கிடையாது. நான் 2-3 நாளா நான் தூங்காத படுகிறேன். ஒரு 2 மணி நேரம் போச்சு என்ன எழுப்பேன். 4 மணி நேரம் போய் படுத்துக்கா போய் துட்டு வாங்கி கொடு. பாபா கொடுத்தார். தேவனுக்கு வந்துட்டோம். யாருமே காணவில்லையே. எங்கு நிற்பார்கள்? ஒருத்தனை அமைதியாக நிற்கிறான். யாருக்கு போவது? உறங்கவே கூடாது. அப்பா, அப்பா. நல்லா இருக்கிறான். மோசமா இருக்கு. யாரப்பான்னு கேட்டேன். நம்மகிட்ட பேசுறது இல்ல. அவனாடே போறான். முடியுமா கட்டிங்க போல கட்டிங்க என்ன புரியல எனக்கு. கட்டிங்கன்னா என்ன? கட்டி. ஓ அந்த கட்டி சொல்லுறா. மதியாதியா அவன் தான் மதியாதியா. கம்முன்னு பத்துக்கிறேன் சும்மா சீனிக்கிறேன். அவனை ஏத்தி கொடுங்க ஏத்திய நான் என்ன சொல்றேன் பத்து. நான் கொஞ்ச நாள் படுக்க நினை பட்டேன். தம்பி தேசி பேசாத அடித்தான். புடுங்க வச்சான். எவளை மிதியாதியா அவள் தான் மிதியாதியா. நான் சும்மா சிவனாண்டான பத்தி எழுதிக்கிறேன் படுமையில வந்தா காட்டுற தாய்க்கு
திருவண்ணாமலை கோபுரம் முட்டம். என் காத்தால திருவண்ணாமலை கோபுரம் முட்டம். ஒக்கால குன்னத்தூர் கோபுரம் முட்டுமா? அட அபிச்சு, என்னிடம் தகதம் இருக்காது. நான் நாங்கெல்லாம் அபிஷ்டு கிடையாது. ஆமா, நீ யாரு? நான் யார் தெரியுமா? நான் தான் திருலோக செஞ்சாரி. அப்ப எங்க ஊர் ஆசாரி என்ன வேணும்? அட யாரா அவன்? அவன் யாரோ நான் யாரோ? நான் அப்பேற்பட்டவன் கிடையாது. டேய், நீதான் சொன்ன திருலோக ஆச்சாரி. திருலோக செஞ்சாரி என்றால் மூணு ஆசை வெறுத்தவன். நிச்சா, நீ துணியாடா? பாத்தீங்கடா மச்சான் சொல்லுடா. என்ன சொல்றாங்க? இதுவரை கிடையாது. அதிகடா வாயா நிச்சா. என்ன சொன்னாரு இப்ப நிச்சா மூணு ஆசை வெறுத்தவன் இந்த பிரம்மாச்சாரி. அது ஆசை வெறுத்தவன் என்றால் மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, மூணாசை வெறுத்தவன். முற்று துருத முடிவர். போயா துணுயா போய் போற முக்கியம் போய் பார்த்தவன் ஒரு பாசம். நான் யார் தெரியுமா? உங்களை எல்லாம் படைத்தாரு ஆண்டவன். அவருடைய மகன் தான். உங்களை படைத்தாரு ஆண்டவன். உன்னை படைத்தாரு ஆண்டவன். என்னுடைய தந்தை தான். என்ன பத்தி உனக்கு தெரியாது. அப்பா என்ன படிச்சாரா? ஆமாடா, உன்னை படைத்ததே தந்தை தான். டேய், ஆனா ஒருத்த முகத்துல பல்லு கொட்டிக்கு போய் பாரு. வாயில இருக்கிற வாயில இருக்கிற பல்ல அது இல்ல. அமுந்திருக்காங்களே, ஆமா, அந்த மக்களை படிச்சது உங்க அப்பா வரணும். இந்த மக்களை படைத்ததே தந்தை தான். அமுந்திருக்காரு ஐயா பொட்டிக்கார படிச்சது உங்க அப்பா இருக்கும். என்னோட தந்தை தான். ஐயா மிருதக்கார ஐயா இருக்காரு, அவரு படிச்சது அவரு படைத்த தந்தை தான். ஐயா தாளக்கார கோயில் சொல்லிக்கிறாரா, என்னுடைய தந்தை தான். ஐயா இருக்காரு, ஐயா எவனை படைத்தது என் தந்தை தான். என்ன ஒத்துக்கிறேன், என்ன படிச்சது உங்க அப்பா என்ன உன்னை படைத்தது என் தந்தை தான். எனக்கு ஆட்டோ டோக்கு அப்படியே மால போயிட்டு எல்லாரும் படிச்சு உங்க அப்பானா வந்துக்கிறேன். ஆமா, ஆனா என்ன படிச்சு உங்க அப்பானா மரியாதை கட்டுக்கும். அப்ப உங்க அப்பா எங்க அம்மா வரும்போது எங்க அப்பா நான் எழுத்து விட்டு கொஞ்சம் கவுரா படைத்தார் என்றால் தலையிட்ட படுத்ததான் எழுதினார். நீ இப்படிதான் பிறக்க வேண்டும், நீ நைட்டுக்குள்ள நாடகம் ஆட வேண்டும், பாக்கி அதிகமா இருக்க வேண்டும், கட்ட முடியாம வீட்டுல நிக்க வேண்டும், ஓனர் உன்னை தேடி வர வேண்டும், இப்படிதான் தலையிடு. எந்த இடத்துல பேண்ட் புடிச்சாடி பத்தியா படைத்தது என் தந்தை. என் தந்தை பேர் தெரியுமா? என் தந்தை பேர் பிரம்மதேவன். பிரம்மதேவன். என்னுடைய தாயின் பேர் சரஸ்வதி. இவங்க அம்மா பார்த்தா சரஸ்வதி. கலைவாணி என்பார்கள். எல்லா நாவில் மக்கள் குடியிருப்பாள் என் தாய். சரி, ஒப்பா ஒம்மாவை எங்க வச்சுக்கிறாரு? நாவி. அப்ப ஒம்மா ஒண்ணுக்கு ரெண்டுக்கு எங்க போறாங்க? எதுக்கு? ஒம்மா நாகர வச்சு பாத்ரூம் உள்ள அட்டாச் வச்சுக்கிறானா? பாவி, நாவில் குடியிருப்பாள் கலைவாணி என்பார்கள். வரானேனா? உங்க அம்மா கலைவாணிய அன்பு உளம் கொண்டு நாடகக்கலா ரசிகர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் ஒரு செந்தமங்கலம் திரு சீனிவாசா நாடகமன்றத்தால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வீரவாலி மோட்சம் என்ற நாடகத்தை கண்டுகளித்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்க சீனிவாசா கலை குழு சார்பாக நன்றி வணக்கம் 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 வணக்கம். பேரூர்லோகம் பேரூர் கொடுத்தியே நன்னகர விளங்கக்கூடியானே
நீர்வளம், நிலவளம், குடிவளம் செழித்தோங்கியிருக்கும் என்ன தர்மஸ்தலமாக விளங்கக்கூடிய வந்தவாசி என்னும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பாளையம் கிராமத்தை காத்தொருள வேண்டிய விநாயகர் வேறினாலும் கிராம தேவதை பேரினாலும் மனையும் கன்னிகளும் தலைவர் உபத்தலைவர் கவுன்சிலர் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் சீனிவாச கலை குழு சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதே போன்ற கிராம பணமாக அனைவரும் ஒன்று சேர்ந்து ரூபாய் 101 வாரி வழங்கியுள்ளார்கள். அது மட்டுமின்றி இந்த நிகழ்ச்சி பாளைய கிராமத்திலே நடத்தி கொண்டிருக்கும் காரணம் என்னவென்று அனைவரும் அறிந்த செய்தி. இதே கிராமத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த திருவாளர் மதிப்புக்க மரியாதைக்குரிய திருவாளர் முனுசாமி ஐயா அவர்கள் பாளைய கிராமத்திலே பிறந்து பேரும் புகையோடு செல்வாக்கோடு வாழ்ந்து மக்கள் செல்வங்கள், பொருள் செல்வங்கள், புகை செல்வங்கள், சகல செல்வங்களை பெற்று வாழ்ந்து இன்னும் வையகம் அடைந்து விட்டார். அன்னார் சாலோப சாமீப சாரூப சோகித்தம் இன்னும் 4ஆம் பதவியடைய வேண்டும் என்று தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் மகன்கள், மகள்கள், மருமகள்கள், பேரன்கள், பேச்சுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்னும் உற்றார் உணவர் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் சீனிவாசா கலை குழுவை பாராட்டி ரூபாய் 201 வாரி வழங்குள்ளார்கள். குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாரி வழங்கியுள்ள அன்பு நெஞ்சங்களுக்கு எங்களுக்கு சீனிவாசா கலை குழு சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். அதே போன்று வந்தவாசி டவுன் ஸ்டேஷன் எஸ்ஐ திருவாரூர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தட்சிணாமூர்த்தி என்ற அன்பு நெஞ்சு கொண்டவர் எங்கள் சீனிவாச கலை குழுவின் உரிமையாளரும் மற்றும் நிர்வாகியும் மற்றும் ஆசிரியருமாக விளங்கக்கூடிய இங்கே குப்புசாமி ஐயா அவருடைய குமாரனாக விளங்கக்கூடிய சீனிவாசனை பாராட்டி ரூபாய் 1001 வாரி வழங்கியுள்ளார்கள். தட்சிணாமூர்த்தி எஸ்ஐ அவர்கள் ஐயா அவருக்கு எங்கள் சீனிவாச கலை குழு சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். அதோடு எங்களுடைய நாடக அமைப்பாளர் உயர்த்தவாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கொடுங்காலூரை சேர்ந்த மதிப்புக்குரிய முருகன் ஐயா அவர்களை உங்களுடைய சார்பாகவும் எங்கள் மட்டத்தின் சார்பாகவும் இங்கே மேடைக்கு வருக வருக வரவேற்றிருக்கிறோம். அண்ணவருக்கு உங்களுடைய சார்பாகவும் எங்கள் நாடகத்தின் சார்பாகவும் இந்த கைத்தறி ஆடை பொன்னாடையை அணிவித்து ஐயாவை கௌரவிக்கப்படுகிறது. அதோடு இந்த மலர் மாலையை பொன்மாலையை அணிவித்து நாங்கள் நீங்கள் விரும்பும் நாடகம் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் விரும்பியபடி நாடகம், நாவல்ஸ், புராணம் என்று சொல்லக்கூடிய இன்னும் பம்பை உடுக்க சொல்லக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்ய தகுதி உள்ளவர் ஐயா கொடுங்காலூரை சேர்ந்த முருகன் ஐயா அவர்கள். இவர்கள் நாடினால் உங்கள் விருப்பத்தை கேட்டவாறு நாடக மன்றங்களை ஏற்பாடு செய்து நல்ல முறையில் நடத்தி தருவார். இவர் அணுக வேண்டும் என்று அனைவரும் நன்றாக கை எங்க இருக்கிறார்? வெளிப்புறத்தில் இருக்கிறார். வராதவர் வந்திருக்கிறாரே மன்னிவிட செய்யலாம். வாடா எங்கெங்கு சென்று வந்தார் ஏது கண்டார்
பாருங்கள் நாரத மகாமுனிவரை வணக்கம் கோடி வள வணக்கம் வணக்கம். வாழ்க வாழ்க ஒண்ணு நாய் கட்சி கவனம் உட்காந்து ஏண்டா அவரை நல்லா உற்று நோக்கி பாடுறா, அவரை தொடலாமாடா, அவர் எப்பேற்பட்ட முத்தம் தெரியாம விளையாடி கொண்டிருக்க நான் நினைத்தா அவனுக்கு சாபத்தை கொடுத்து விடுவேன். வாருங்கள் வாருங்கள், நீ உலகை சென்று வருகிறாய். சென்ற உலகம் அத்தனையும் பின்னுலகம் மண்ணுலகம் பாதாள உலகம். சென்ற இடமெல்லாம் இந்த தேவ இந்திரனுடைய ஆட்சியை பற்றி என்னை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? வாழ்த்துக்கிறார்கள். அது மட்டும் எந்த குறையுமே கிடையாது. எங்க பார்த்த உன் குறைமை எப்படி தெரியுமா? உன்னை காணவே தெரியுமா? என் முகவாட்டத்தை என்ன பற்றி அறிந்திருக்கிறாய். என் மனதிற்கு குறைய தங்களிடத்தில் விளம்பினாலே தெரியும். உண்மைதான் நாரத மகாமுனிவரே, இந்த பூமியெல்லாம் தாங்கக்கூடிய இந்த உலக மக்களை தாங்கக்கூடியவள் உன்னையும் என்ன தாங்கக்கூடிய பூமாதேவி இருக்கிறாரே, என்னிடத்தில் ஓடி வந்து முறையிட்டார். தேவருக்கிறார் தலைவர் தேவ இந்திரா, நாளுக்கு நாள் பூமி வாரம் இருக்கிறது. பூமி வாரம் கொடுப்பதற்கு வழி என்னவென்று தெரியவில்லை. என்னால் பூமி வாரம் தாங்க முடியவில்லை. இதை குறைப்பதற்கு ஏதாவது வழி இருந்தால் உபாயம் செய்யவில்லை. என்னிடத்தில் விளம்பி விட்டு சென்று விட்டார். நானுக்கு அவள் சத்தியாவுக்கு கொடுத்து விட்டேன். இதை உடனடியாக தீர்த்து வைக்கிறேன் என்று அப்படியா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். பூமி வாரம் தீர்ப்பதற்கு வடிகடிக்கவில்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. கவலை வேண்டாம். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? கவலையில தீர்த்து வேண்டுமெல்லாம் அழைப்பு கொடுத்து வேண்டும். அது மட்டும் சபையை கூட்ட வேண்டுமா? அது மட்டுமில்லை, சூரிய பகவானுக்கு மரபு கொடுத்து ஆண்டவனுக்கு அழைப்பு கொடுத்து விட்டால் எல்லாம் நல்ல உபயோகத்தை சொல்லுகிறாரு. சம்பவம் இல்லாமா இவர் இங்கே அரங்கலம் பண்ணிடலாம். அடிக்கல பண்ணிருக்கியா? வச்சு ஒருக்கு வேண்டிய உணவு கொடுக்க வேண்டிய தன்மானத்தை கை கால் பிடி கால்களை வச்சு நல்லா அரங்கலம் பண்ணிடுறேன் சார். போலாம். காரணம் என்ன தெரியுமா? 12 ஆண்டுக்கு ஒரு முறைதான் தேவ சபை கூட்டுவது வழக்கம். திடீரென்று சபை கூட்டம் விட்டு அணைத்து விட்டார். ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் திட்டு உபாயத்து ஒருவர் சொல்லுவார். நல்லது எடுத்துக்கொள்ளலாம், பூமியை எடுத்துக்கொள்ளலாம், தீர்ப்பதற்கு வழி கிடைக்கும். நல்லது. ஆனால் யாருக்கு தெரியுமா? உலகெல்லாம் ஒருவருக்கு ஆதவனுக்கு இந்த மாதிரி பூண்டு கற்று வைத்திருக்கிறார். கடமை
நிச்சயமே மறந்தால் மச்சமாய் தன்னை காத்தாய். அச்சமில்லை இளைஞர் மரகமாய் உதித்தாய். அடிக்கொண்ட இளநிலை நரசிம்மமாக்கி கதிரவண்ணா கதிரவண்ணா சதா இந்த காலச்சக்கரமானது ஒன்றின் பின் ஒன்றாகவே உழந்து கொண்டிருக்கிறது. அதிலே கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற யுகங்கள் ஒன்றின் பின் ஒன்றாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு யுகத்திலும் நடக்கும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டே வைகுண்டவாசன், நாராயணன், மதுசூதனன் பல்வேறு அவதாரங்களை எல்லாம் எடுத்து பகைவராக திகழக்கூடிய அரக்கரை சம்ஹாரம் செய்து அமரனை காத்து ரட்சித்து வருகிறார் என் ஆண்டவர். அப்படி இருக்கே நாமோ ஊர்வன வரப்பன நடப்பன அத்துணை ஜீவராசிகளும் இந்த கதிரவனுடைய ஒளி பெற்ற பிறகே தன் வாழ்க்கை பயணத்தை துவங்குகிறது. அப்படி இருக்க உலக பவனி வர வேண்டும். ரதச்சாரதி அருளுடைய வரவு எனக்கு தேவை. வாழ்க வளமுடன். தலைமை வீரனே, இங்க வா. இதனால் இவன் பிடிக்கும் என்றாய்த்து அதனை அவன் அப்படிப்பட்ட பொறுப்பு யாருடையது? என்னை சார்ந்தது. அதற்கு உதவி யார்? நீதான். அப்படி இருக்க கடமையை நாம் எப்பொழுதுமே தவறவே கூடாது. ஏனென்றால் இந்த கதிரவனுடைய மரபுக்கு கடந்து கூடுதல். அதனால அதி விரைவாக ரதத்தை செலுத்தி பாரதமே 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 யாரப்பாணி வந்ததின் நோக்கம் ஒரு கால் வீக்கம். ஒரு கால் வீக்கம். ஒரு கால் வீக்கம். ஆமா. ஐயா, இதான தேவலோகம். இதான் அதான் சூரியலோகம். சூரியலோகத்திலே ஆண்டவர் இருக்கிறா? இருக்காரே. நான் எங்கிருந்து வருவேன் தெரியுதா? தேவலோகத்து ஒட்டன். ஒட்டன் சொல்ற பாடி. நானு முடங்கல் அடங்கல். அடங்கலா? எதுக்கு அடங்கல? பயிரோடு வாங்க. பயிரோடு வாங்க போறியா? அட பயிரோடு புரியல. முடங்கல் புரியுறாங்க. முடங்கல் அடங்கல் ஓலை ஓலை ஓலை. நம்ம பொட்டை கட்டவா வீடு கட்டவா? எது வேணாலும் கட்டிக்கலாம். கொத்து எவ்வளோ? கொத்து கொத்தா கேக்குது. ஒரு கொத்து 5 ரூபாய். 1500 ரூபாய்.